நம்ம தமிழ் மகாஜனங்களுக்கு பாபி சிம்ஹாவை தெரியுமோ இல்லையோ, ரேஷ்மி மேனனை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஜிகர்தண்டா பாபியோட காதல் ராணி ஹீரோ ஹீரோயினா நடிச்சவங்க கிட்ட காதல் பற்றிக்குச்சு, கல்யாணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓகே, துவச்சி அலசி காய போட்டு விட்ட லவ் மேட்டரை விட்டுடுவோம். ரேஷ்மி நடிச்சிருக்க கிருமியை பத்தி கொஞ்சம் பேசலாம். ரஜினியோட முன்னாள் உதவியாளர் ரஜினி ஜெயராமன் தயாரிக்கிற படம் மத யானை கூட்டம் கதிர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் படத்தை வாங்கி வெளியிட்டு இருக்காரு. +2 பிரெண்ட் தோற்றத்துல இருக்கிற ரேஷ்மி ஒரு குழந்தைக்கு அம்மாவா துணிச்சலா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வட சென்னை பாத்திரம் அப்படிங்கறதால மெட்ராஸ் பாஷையில ஊடுகட்டி அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி துளி கூட மேக்கப்பே இல்லாம ரொம்ப நேச்சுரலா ஸ்கிரீன்ல தெரிவாங்களாம். அப்படியே இதை பத்தி ரேஷ்மி கொஞ்சம் பேசும்போது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல பாக்கி இருக்கு அப்படின்னே பேசினாங்க. இனிது தேநீர் விடுதி, பர்மா, இது வரைக்கும் நடிச்ச படங்கள் எல்லாம் வழக்கமா ஒரு ஹீரோயினுக்கு என்ன வேலையோ அதை தான் செஞ்சேன். ஆனா கிருமி சம்திங் ஸ்பெஷல். இப்படி ஒரு பிரமாதமான கேரக்டர் எனக்கு இவ்ளோ சீக்கிரத்துல கிடைக்கும்னு கனவுல கூட நினைக்கல. டைரக்டர் அனுச்சரன் கதை சொல்றப்போ என்னோட கேரக்டரையே ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். மரத்தை சுற்றி டூயட் பாட வேண்டிய வயசுல இப்படி ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் கிடைக்குதே அப்படின்னு ரொம்ப அதிசயமா இருந்தது. குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறியா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. படம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பதில். அதாவது படிப்பறிவில்லாத பாமர கேரக்டர், வட சென்னைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெண்களோட பழகி பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் படப்பிடிப்பு பதட்டமாவே இருந்துச்சு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நார்மல் ஆயிட்டேன். மறுபடியும் டப்பிங் பேசுறப்போ பயங்கர டென்ஷனா இருந்தது. சென்னை பாஷைய கிளியரா பேசுறதுக்கு பயங்கரமா தடுமாறிட்டேன். தாய்மொழி மலையாளம் அப்படின்னாலும் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த பெண் அப்படிங்கறதால தமிழ் தெரியும். ஆனா கான்வென்ட்ல படிச்சதால தமிழ்ல அங்கங்க ஆங்கில வாடையும் அடிக்கும். அதனாலதான் இந்த படத்துக்கு டப்பிங் பேச போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். வாய்ஸ்லயே சொதப்பிட்டோம்னா கேரக்டர் அடி வாங்கிடும். அதனால எத்தனை டேக் ஆனாலும் பரவாயில்ல, பெர்ஃபெக்டா வர்ற வரைக்கும் பேசலாம் அப்படின்னு பேசினாங்களாம். டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடிச்ச எந்த படத்துக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்ல. அதுக்கான பலனும் வெளியானதும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறது தானே ஒரு நல்ல நடிகையோட குறைந்தபட்ச ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் பார்க்காம நாம என்ன சொல்ற, படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி மேற்கொண்டு